ரீசெண்டா ஈஷா யோகா மையம் பற்றி பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்துருந்துச்சு. அதை பற்றி தான் நம்மளோட போன எபிசோடு இருந்துச்சு. அந்த எபிசோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு மாநிலத்தையே தியாகம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன ஒரு தியாகியை பற்றியும், ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் அப்படின்னு சொல்ற மாதிரி நோக்கியா தன்னோட பழைய மாடல்கள்லாம் இப்போ புது மாடலா ரீலான்ச் பண்ண போறாங்க, அதை பத்தியும், அண்ட் சின்ன பசங்க ரேஸ் கார்ஸ் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஈஸியா ரோட்ல ரேஸ் கார்ஸ் வச்சு ரேஸ் விளையாண்டு இருக்காங்க சில துடிப்பான இளைஞர்கள். அதை பத்தியும் பேசலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கர்த்தா பேசுவான் ஆவுடை. இப்போ இருக்க இந்த காலத்தில் ஃப்ரெண்ட் யாருன்னா வீட்டுக்கு போயிட்டு மச்சான் வைஃபை பாஸ்வேர்ட் கொடு அப்படின்னு சொன்னாலோ அல்லது மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னாலோ ஒரு நிமிஷம் யோசிக்கிற இந்த காலத்தில் கலியுக கர்ணனா வந்தவர் தான் திரு அம்பானி அவர்கள். அவர் என்ன பண்ணார்னா 4G சிம்மும் கொடுத்து 4G நெட்வொர்க் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கடா தம்பிங்களா அப்படின்னு கொடுத்தாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இதே ரிலையன்ஸ் கம்பெனி தான் வந்து 500 ரூபாய் ஃபோன் கொடுத்து எல்லாரும் யூஸ் பண்ண வச்சாரு. அண்ட் இந்த ரிலையன்ஸ் கம்பெனி ஃபோன் நிறைய பேர் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நோக்கியா அசுர வளர்ச்சியா 1100 3310 மார்க்கெட் ரிலீஸ் பண்ணி அது மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்துச்சு. அந்த பாம்பு கேம்லாம் விளையாடுவீங்க அல்லவா, அந்த கேம் இப்போ iOS அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்க. அண்ட் இப்போ அந்த 3310 இப்போ ரீலான்ச் பண்றாங்க புது டிசைனோட, புது மாடலோட, கேமரா 2G பல புதிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட, புது பொலிவோட உங்கள் அபிமான கடைகளில் வருகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. கல்யாணாகி வந்த டைவர்ஸ் கேஸை விட இவர் கட்சிக்கு வந்து டைவர்ஸ் ஆன கூட்டணி தான் அதிகம் அப்படின்னு ஒரு சர்வே ரிசல்ட் சொல்லுது. நமக்கும் கூட்டணிக்கு தான் 7ஆம் பொருத்தமாச்சே, பின்ன என்ன தனித்தர நிக்கணும். அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக அப்படின்னு சொல்ல, ஓபிஎஸ் அவர்கள் இன்னொரு பக்கம் நீங்க எல்லாம் ஒரிஜினல் அதிமுக, நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, வெளியூர்காரன் யாராவது ஒருத்தன் திருநெல்வேலி ஒரிஜினல் அல்வா வாங்குறதுக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன், 100 கடை இதுதான் திருநெல்வேலி ஒரிஜினல் அல்வா கடை அப்படின்னு இருக்கும். இதுல எந்த கடை ஒரிஜினல் அல்வா கடைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஒவ்வொரு கடையிலயா அல்வா சாம்பிள் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் தாண்டதுக்குள்ள அவன் சுகர் வந்து செத்து போயிடுவான். இதே மாதிரி தான் மதுரையிலையும் மதுரமல்லின்னு சொல்லி மதுரக்காரன் பூராத்தையும் ஏமாத்தி விடுவாங்க. அந்த அளவுக்கு கோவி சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு அதிமுகவோட நிலைமை. ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்காக ஒரு மாநிலம் தியாகம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தியாகி சொன்னதா சொல்லியிருந்தோம்ல, அந்த தியாகி வேற யாரும் இல்ல, பிஜேபி எம்பி திரு இல கணேசன் அவர்கள் தான். திரு இல கணேசன் அவர்களே, திரு தியாகி அவர்களே, எப்பவாச்சும் தியாகம்னா ஓகே, பட் எப்பவுமே தியாகம்னா கூடங்குளம் ப்ராஜெக்ட் தியாகம் பண்ணிட்டோம், இந்த பக்கம் காவேரி பிரச்சனை அதையும் தியாகம் பண்ணிட்டோம், அந்த பக்கம் முல்லை பெரியார் அதையும் தியாகம் பண்ணிட்டோம், இப்போ ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் அதையும் தியாகம் பண்ண சொல்றீங்க. தியாகம் பண்ணுன்னு எல்லா தியாகத்தையும் நீங்க தான் சார் பண்ண வைக்கிறீங்க, வலிக்குது சார். சமீபத்தில் நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியாவை படுதோல்விக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் சோகமான விஷயம். அதுவும் எப்படி தோத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை 28 பார்ட் 1 படத்துல ஷார்க்ஸ் டீம் சின்ன பசங்க கூட தோப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான படு தோல்வி ஆகும். ஆஸ்திரேலியா போய் நம்ம டீம் அங்க தோத்துருந்தா கூட கிளைமேட் தான் காரணம், பிச்சு தான் காரணம்னு சொல்லி மனசு சேர்த்துருக்கலாம். ஆனா நம்ம ஊர்லயே தோத்து விட்டீங்களே, பட் பரவாயில்ல, மீதி இருக்க 3 மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ் வின் பண்ற வழியை பாருங்க மக்களே, ஆல் தி பெஸ்ட். ஆஸ்கார் அவார்ட்ஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்துருச்சு. என்னன்னா, பெஸ்ட் பிக்சருக்கான அவார்ட் லாலா லேண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ட் அண்ட் டீமை ஸ்டேஜுக்கு வர வச்சு அவார்ட் கொடுத்து கண்கலங்க பேசவும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அவார்டு உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி மூன்லைட் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குடா, அபூர்வ சகோதரர்கள் படத்துல அந்த ஹீரோயின் அந்த கமலோட கையில இருந்து அந்த மோதிரத்தை அழகா வாங்குவாங்களே, குடு அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த செகண்ட் ஹீரோ கையில் மாட்டுவாங்களே, அந்த அளவுக்கு மனசு உடஞ்சு போயிட்டாங்கன்னா பாத்துக்காங்க. இதுவே சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கல, ஹிலாரி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வீட்டில் சின்ன பசங்க பொம்மை காரை வச்சு ரேஸ் விட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரி ஈசிஆர்ல கார்ஸை வச்சு ரேஸ் விடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சில லோக்கல்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று அதை மாதிரி ஃபெராரி, லாம்போகினி இன்னும் லக்ஸரி கார்ஸை வச்சு ரேஸ் விட்டுருக்காங்க. அப்போ போல அங்கே இருந்து நம்ம காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சுமோ அண்ட் ஜீப் எல்லாம் வச்சு அதை மடக்கி பிடிச்சி, எப்படி லாம்போகினி ஃபெராரியே மடக்கி பிடிச்சி அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், அது எப்பறம் சாதாரண ஜீப்பையும் சுமோவையும் வச்சு லாம்போகினி அண்ட் ஃபெராரியை மடக்கி பிடிச்சாங்க அப்படின்னு. சிங்கம் படம் பார்த்தீங்களா, அதில் சூர்யா சார் ஒரு சாதாரண ஜீப்பை வச்சு ஒரு ஃப்ளைட்டையே மடக்கி பிடிப்பார், அப்படிதான். ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் பிடிச்சதெல்லாம் ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுத்தால் நலம். இப்போ கருத்தாவுடை தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் பார்த்தா இன்னைக்கு பேச போகிறோம். இந்த ஸ்வச் பாரத் 2014 மோடியால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்வச் பாரத்தோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, வீடுகளையும் ரோட்டுகளையும் தெருக்களையும் சுத்தமாக வச்சுக்கிறது தான் ஸ்வச் பாரத். நீங்கள் மோடி அண்ட் மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, கீழே தொடப்ப கடையை வச்சுட்டு க்ளீனான ரோட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி சில போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஸ்வச் பாரத். அண்ட் இதில் 12 மில்லியன் டாய்லெட்ஸ் 2019 ரூரல் இந்தியாவில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்காக 3 லட்சம் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பல மெட்ரோ சிட்டிஸ் இன்க்ளூடிங் சென்னை ஃப்ளட் வந்தப்பவே நமக்கு தெரிஞ்சது ட்ரைனேஜ் அண்ட் சீவேஜ் ஃபெசிலிட்டி நமக்கு சரிவர அமையலை அப்படிங்கிறது. அண்ட் இந்த திட்டத்திலேயாவது ரூரல் ஏரியாஸ்க்கு ட்ரைனேஜ் அண்ட் சீவேஜ் ஃபெசிலிட்டி கரெக்டாக அமையணும். தூய்மை இந்தியா திட்டத்தில் கொண்டு வர எந்த ஒரு டாய்லெட்ஸ்லும்
ட்ரைனேஜ் அண்ட் சீவேஜ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறது பல பேர் குற்றச்சாட்டாக இருக்குது. இந்தியா க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கை சுத்தமாக இருக்கணும். ஏன்னா கை சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஊழல் இல்லாமல் இருக்கும். ஊழல் இல்லாமல் இருந்தால் தான் அந்த திட்டத்தோட முழு பயனும் மக்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. போன எபிசோட்ல பல பேர் பல கமெண்ட்ஸ் அள்ளி விட்டுருந்தீங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் MS திலீப் அப்படிங்கிறவர் வந்து சூப்பர் ப்ரோ, ட்ரெண்டிங் நியூஸ், நான் இனிமேல் இந்த ஷோவை பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக பார்க்கலாம் பிரதர். அண்ட் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு இதை ஷேர் பண்ணுறீங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற கடமை. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, மோர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு பிரபுஜி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் பிரதர். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கீப் ஷேரிங் த வீடியோஸ். அண்ட் போன வீடியோவில் டிஸ்லைக் பண்ணாததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உங்கள் காதில் என்ன கிடைச்சோ தெரியல. பழைய வீடியோ போன ஜென்மத்தில் போட்ட வீடியோக்கெல்லாம் டிஸ்லைக் பண்ணிருக்கீங்க. தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அண்ட் ஈஸ்வா பச்சவேல் அப்படிங்கிறவர், ப்ரோ என் பேரை கொஞ்சம் வாசிங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நாங்கள் உங்கள் பேரை வாசிக்கிட்டோம். ஈஸ்வா பச்சவேல், ஈஸ்வா பச்சவேல், ஈஸ்வா பச்சவேல். அண்ட் இந்த வீடியோவில் ஆஸ்கார்லேருந்து ஈஸியாக வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், இதெல்லாம் நீ பேசலாமா முதல்ல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.